எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு டவுட்டாக இருக்குது. முன்னாடி நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னப்போ இது சொல்லவா நினைவு. ஆனால் இவ்வளோ கரெக்டாக சொன்னேன்னு தெரியல. ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்கிறதுனால இது இப்பயும் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு ஒரு எண்ணத்தில் இந்த பதிவு போடுறேன். திருமணம் எடுத்துக்கிறது வந்து வைஷ்ணவர்களில் உண்டு. 12 திருமணம் 12 இடத்துல எடுப்பாங்க உடம்புல. அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். வராகமூர்த்தி வராக பெருமாள் வந்து பூதேவியை காத்து பூமியை மேலே கொண்டு வரும்போது அவரை துதித்து வழிபடுறதுக்கு நிறைய முனிவர்களை சேர்த்துருந்தாங்க. அந்த முனிவர்களோட நெத்தியை பார்த்த பெருமாளுக்கு வந்து நெத்தியில ஒண்ணுமே இல்லை, வெறும் நெத்தியா இருக்காங்க அவங்கெல்லாம். அதை பார்த்துட்டு பெருமாள் என்ன பண்றாரு, நெத்தியில இது மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கு நீங்க ஏதாவது இடணும், நெத்தியில வெறும் நெத்தியா பால் நெத்தியா விடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நெத்தியில இட்டுக்கிறதுன்றதே ஆரம்பிச்சது. அப்ப ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்க, துளசி மண் இருக்கு இல்லையா, துளசி வேரடி மண் எடுத்து அதை நெத்தியில குழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெருமாள் வந்து கருடாழ்வாரை பார்த்து சொன்ன அப்புறம் அவர் வந்து திருப்பார்கடல்ல ஷராப்தி நதின்னு பேரு, திருப்பார்கடல்ல இருந்து மண்ணை கொண்டு வந்து பூமியில ஒரு இடத்துல இட்டதுதான் இன்னைக்கும் ஸ்வேதகிரின்னு அந்த மண்ணு கிடைக்கிற இடம். ஸ்வேதம்னா வெள்ளை, ஸ்வேதகிரி ஸ்வேத புஷ்கரணின்ற இடங்கள்ல அதை தெளிச்சுட்டு போயிருக்காரு. இப்பயும் அதுதான் நோண்டி எடுக்கிறாங்க, மண்ணு பூமியில இருந்து எடுக்கிறாங்க பாருங்க. அப்ப கிடைக்கிறது அதுல கிடைச்சது தான், அதுல வந்த வெள்ளை மண் தான். அந்த வெள்ளை மண்ணை தான் எடுத்து திருமணம் செய்யறாங்க. இந்த திருமணம் இட்டுக்கிறதுல நம்ம திருமணம் வந்து எப்படி இட்டுக்கணும்னா, முதல்ல அதுக்கு பேரு புண்டரம்னு பேரு. புண்டரம்னா ரேகைன்னு அர்த்தம். கையில ரேகை வருது பார்த்தீங்களா, அது மாதிரி ரேகைன்னு அர்த்தம். ஊர்துவ புண்டரம்ன்றது நெத்தியில இட்டுக்கிறது. அதாவது ஊர்துவ புண்டரம்ன்றது என்னன்னா, ஊர்துவ புண்டரம்ன்றது நெத்தியில இட்டுக்க திருமணுக்கு பேரு. அது எப்படி இருக்குன்னா, நாசிகா மூலம் முதல், நாசிகான்றது மூக்கு, மூக்கோட மூலம்ன்றது மேல் மூக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மூக்கோட கீழே தான் அவுட்டர், அதனோட முன்ன நாசிகா மூலம்ன்றது உள்ள, அதுதான் நாசிகா மூலம்னு சொல்லியிருக்கு பதிவுல. நாசிகா மூலம்ன்றது மேல் மூக்கு. மேல் மூக்குல இருந்து நாசிகா மூலம் முதல் கேச பரியந்தம் வரை. கேச பரியந்தம் முடிய ஆரம்பிக்கிற இடம். பரியந்தம்னா கேசத்தோட நீங்க போய் பரிச்சயமான இடம், தொடர இடம். பரிச்சயம்ன்றது தொடருது. முடிய தொடர இடம் வரைக்கும் இட்டுக்கணுமோ, கேச பரியந்தம் நீளமா இட்டுக்கணுமோ. அது மாதிரி கண்களுக்கு இடையில, அந்த 2 கண்களுக்கு இடையில வந்து நாசி மூலம் இருக்கு இல்லையா, மூச்சு உள்மூக்கு, அது வரைக்கும் வரணுமா. அது வந்தாதான் அதுதான் அந்த இடம் ஞானம் வந்துடுது, பேரு ஞானம். அந்த இடத்துல தான் ஞானம் இருக்கும். அதனால அது சேர்த்து இட்டுக்கணும்னு அது சொல்றது. அது மாதிரி அதை இட்டுக்கணும். இட்டுக்கும் போது திருமணம் இட்டுக்கிறதுல பொம்நாட்டிகள் வந்து தீப ஜுவாலை வழி மாதிரி, மூங்கில் மாதிரி, தாமரம் பொட்டு மாதிரி, ஆம்பல் அல்லி மாதிரி, மீன் மாதிரி, ஆமை மாதிரி, சங்கு மாதிரி, புளிய இலை, இது மாதிரி வடிவங்கள்ல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வைஷ்ணவர்களுக்கு வந்து நெத்தியில் இருக்கிற திருமணம் வந்து 2 சைட்ல எடுக்கிறதுக்கு வந்து 2 பாதத்தோட, பெருமாள் 2 பாதத்தோட வடிவம் அது. அதனால அது மாதிரி அந்த அந்த போன்ற இடைவெளி இருக்கணும். இடைவெளி வந்து குறைஞ்சது 2 அங்குலம் இருக்கும். 2 அங்குலம் இடைவெளி இருக்கணும். 2 அங்குலம் இடைவெளின்றது நம்மளுக்கு நம்ம எடுக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். 2 அங்குலம்ன்றது நடுவில் இப்போ சீச்சனம் வந்துருது. சீச்சனத்துக்கு 2 சைட்லையும் ஒவ்வொரு அங்குலம் இருக்கணும்ன்றது அதுக்கு அர்த்தம். 2 பாதத்துக்கு நடுவில் 2 அங்குலம் இடைவெளி இருக்கணுமா. அந்த இடம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அந்த இங்கேயே நாசிகாபுலத்திலிருந்து கேசபரிந்த வரை ஹரித்ரா எனும் மஞ்சள் குங்குமப்பூ போன்ற போனதால தயாரிக்கப்பட்ட ஹரித்ரான்னு பேரு. மஞ்சள் குங்குமம், மஞ்சள் சூரணம் குங்குமம். ஆக்சுவலாக திருமணன்றது வந்து சகப்பு தான் பாரம்பரியமா இருந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இவங்க மஞ்சள் எடுத்துக்காங்க. மஞ்சள் தப்பு இல்லை, மஞ்சள் எடுத்துக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறது. மஞ்சள்ல இருந்து உருவாகிறது தான் அந்த சிவப்பு சூரணம். அதை பண்ணி அதை எடுத்துக்கணும். அந்த தயாரை நினைச்சுன்னு எடுத்துக்கணும். திருமணத்துக்கு இது சீச்சனம் எடுக்கும் போது சூர்ணத்தை வந்து தீப ஜுவாலை போல தரிக்கணும். அதாவது கீழே வந்து கொஞ்சம் அகலமாகவும் மேலே கொஞ்சம் சின்னதாகவும் அந்த மாதிரி எடுக்கணும். இது எடுக்கும்போது திருமண் காப்புன்றது வந்து பிரணவ ஸ்வரூபம். மூக்கில் இருக்கு பார்த்தீங்களா பீடம், அந்த இடம் வந்து ஆதிசேஷனோட இடம். மூக்கினுடைய அந்த நாசிகா மூலம்னு அந்த இடம் வந்து ஆதிசேஷனோட இடம். தலைப்பாக வந்து ராமானுஜர் இருப்பிடம், ஆதிசேஷனோட இருப்பிடம் தான். 2 திருமண வேலைகள் வந்து ராமானோட 2 கால் 10 திருவடிகள். சீசுவோட பெரியாரோட தாயாரோட இருப்பேன் அது. திருமணம் பெரியார் மகாலட்சுமியும் எப்பயும் நம்ம கூட இருக்காங்க.
நம்ம நெத்தியில இருக்கிறதா அர்த்தம். குழந்தைங்களுக்கு புண்ணியாதனத்தும் போது இந்த பூனால சங்கு சக்கர பதிவு இது 2 தோல்ல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சமாசனம் படிக்கிறது ஒண்ணு பண்ணிப்பாங்க தனியா. பஞ்ச சமஸ்காரம்னு அது அது தனியா பண்றது. குழந்தைங்களுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அப்ப அந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே ஆப்தி இது 1 வருஷம் இது பண்றோம் இல்லையா நம்ம குழந்தையோட பிறந்தநாள் முதல் வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறோம் இல்லையா, அப்ப அதை பண்ணும்போது அதுக்கு வந்து வருஷம் அந்த இது பண்ணுவாங்க. 1 வருஷம் முடிஞ்ச உடனே அதுக்கு அந்த காது குத்துவாங்க. காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல திருமணம் குறைச்சி அதை வந்து பெருமாள் வந்து அந்த இந்த 2 கையிலையும் பூவால தொட்டு சங்கு சக்கரத்தை பதிச்சுவாங்க. முதல்ல வந்து பெருமாளுக்கு அடையாளம் சங்கு சக்கரம் தான். அது குழந்தை தாங்காது இருந்ததுனால முதல்ல பூவால தொட்டு அதை பண்ணி பதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே செய்வாங்க. திருமணம் குறைக்கும் போது வராக பெருமாள் நினைச்சுக்கணும். மூக்குல அடியில் எடுக்கும்போது மகாலட்சுமி நினைச்சுக்கணும். அவங்கவுங்களுக்கு சம்பிரதாயம், அவங்களுக்கு ஆச்சாரியன் இருக்காங்க, அவங்க தனியா சொல்லணும். அதே மாதிரி இப்ப திருமணம் எடுக்கும்போது சந்தான பிராப்தி குழந்தைகள் வேணுன்றவங்க மோதிர விரலால எட்டுக்கணும். குச்சியால எட்டுக்கூடாது. குச்சியால சரி பண்ணலாம், ஆனா நம்ம குச்சியால் தான் எட்டுக்கிறோம், வேற வழி இல்லை. அதுக்கு அந்த இல்லாட்டா அது மெல்லிசா வர மாட்டேங்குது, இல்லாட்டா ரொம்ப பட்டையாயிடுது. அது மாதிரி அதனால நம்ம வெள்ளி குச்சியாலே எட்டுக்கலாம். வெள்ளி குச்சியால எட்டுக்கிறோம். ஆனா சாஸ்திர பிரகாரம் அது தப்பு. விரலால தான் எடுக்கணும். விரல்ல எடுக்கும்போது கூட நகத்துல படக்கூடாது. திருமணம் நகத்துல படாத கையில போட்ட இடத்துல தான் எடுத்து அந்த முன்பக்கத்து கையில் இருக்கிற விரலோட முன்பக்கத்தால் தான் எடுக்கணும். சந்தான பிராப்தி வேணும்னா மோதிர விரலால் எடுக்கணும். மோட்சத்துக்கு ஆட்காட்டி விரல். ஆயுள் நீண்ட ஆயுளுக்கு வந்து சுண்டு விரல் எடுக்கணும். கட்டை விரல்ல வந்து செல்வம் வேணும்னா கட்டை விரல் எடுக்கணும். நடுவிரல்ல எடுக்க கூடாது, அவசரம். அது அந்த மாதிரி திருமணம் எட்டுக்க வேண்டிய இது அது. அது மாதிரி உங்களுக்கு வந்து திருமணம் எட்டுக்கிறதுல கழுத்துல வந்து கழுத்து, நெற்றி, பிடரி, முதுகு இதுல எல்லாம் எட்டுக்கிற திருமணம் வந்து 4 அங்குல நீளம் இருக்கணும். வயத்துல எட்டுக்கிறது 10 அங்குல நீளம் இருக்கணும். கை மார்பில் எட்டுக்கிறது 8 அங்குல நீளம் இருக்கணும். வச்சுக்கிறது இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேசவாய நம அப்படின்னு நெற்றியில எடுக்கும் போது சொல்லணும். நாராயணாய நமன்னு தொப்புள்ள எடுக்கும் போது சொல்லணும். மாதவாய நமன்று மார்பில் எடுக்கும் போது மாதவாய நமன்னு சொல்லணும். கேசவாய நமன்னு நடு கழுத்துல எடுக்கும் போது சொல்லணும். விஷ்ணுவாய நமன்னு வலது மார்பில் எடுக்கும் போதே 3 எட்டுப்போம் இல்லையா, கேத்த வயத்துல அடி வயத்துக்கு, அதனால வலது மார்பில் இடது அந்த வயத்துல எடுக்கிறது தொப்புள் இருக்காது பக்கத்துல. வலது மார்பில் நீங்க விஷ்ணுவாய நமன்னு சொல்லணும், எடுக்கணும். மதுசூதனாய நமன்னு வலது கழுத்துல எடுக்கணும். கழுத்துல நடுவில் ஒண்ணு வச்சுட்டு இல்லையா, வலது கழுத்து, அதுல எடுக்கணும். அதுல இடணும். திருவிக்கிரமாயனவன்னு வலது தோல்ல எடுக்கணும். வாமனாயனவன்னு இடது தோல்ல எடுக்கணும். இடது நாபின்றது தொப்புள் இல்ல, அந்த முதல்ல வலது தொப்புள் எடுத்தோம் இல்லையா, வாமனாயனவன் இடது தொப்பில் எடுக்கணும். ஸ்ரீதராயனமன்னு இடது கழுத்து மேல கழுத்துல எடுக்கணும். ரிஷிகேசாயனமன்னு இடது தோல்ல எடுக்கணும். பத்மநாபாயனமன்னு அடிமுதுகில் எடுக்கணும். தாமோதராயனமன்னு பிடரியில, பிடரின்றது கழுத்துக்கு நேரா பின்பக்கம், அடிமுதுகுன்றது தொப்புளுக்கு நேரா பின்பக்கம், கொஞ்சம் கீழே இறக்கி. அது அந்த மாதிரி இந்த 12 திருமணம் எட்டுக்கிறது வந்து இந்த இடத்துல எடுக்கணும். ஆக திருமணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. சைவர்களாக இருந்தால் அதே மாதிரி விபூதி இல்லாமல் இருக்கக்கூடாது. விபூதியை வந்து சைவர்கள் எட்டுக்கிறது வந்து தண்ணியில் குழைச்சி தான் எடுக்கணும். அண்ணாந்து பார்த்து ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு எடுக்கணும். அண்ணாந்து எடுக்கணும். விபூதி எடுக்கும் போது அண்ணாந்து எடுக்கணும். கையில் குழைச்சிக்கணும். அந்த 3 விரலால் தொட்டு இந்த பக்கத்து காதுல இருந்து இந்த பக்கத்து காது வரைக்கும் எடுத்துக்கணும். அதுதான் எப்படி நம்ம திருமணுக்கு வந்து நாசிகாம்பூலத்துல வந்து கேசபரியந்தம் வரைக்கும் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி சைவர்கள் வந்து விபூதியை குழைச்சி தான் எடுத்துக்கணும். குழைச்சி எடுத்துக்கும் போது அந்த 3 விரலால் எடுத்துக்கும் போது இந்த காதுல அது தொடணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த காதுல தொடணும். அந்த மாதிரி பட்டையா எடுத்துக்கணும். அண்ணாந்து எடுத்துக்கணும். ஈஸ்வரன் ஓம் நம சிவாயன்னு சொல்லி தான் எடுத்துக்கணும். தேங்க்யூ. நாளை சந்திப்போம்.